இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப வீரமானவங்க, ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படிலாம் நிறைய இடத்துல பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க இருந்த இடத்துல இருந்தே மற்றவங்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அஞ்சா நஞ்சம் படைத்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க மீது ஒரு அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. சூதுவாத அறியாமல் எல்லாருக்கிட்டையும் பேசிடுவாங்க. டக்குன்னு எளிதாக ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக நம்பிடுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த முகசூதிக்கு அடிமையானவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் சிரித்து பேசிட்டாங்கன்னா உடனே அவங்கள நம்பிடுவாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே உடன் இருக்கிறவங்க இவங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா புகழ்ந்து பேசி பேசி இவங்களை உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்களுடைய காரியத்தை எல்லாத்தையுமே சாதிச்சு கொள்ளக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. நிறைய இடத்துல இவங்க இந்த மாதிரி தான் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை சொல்கிறாங்க, ஒரு பழிசொல் சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் செவிசாய்க்காமல் எந்த இலக்கை நோக்கி இவங்க பயணிக்கணுமோ அந்த இலக்கை நோக்கி பயணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முன்னுக்கு வரலாம். ஏன்னா சாதிக்கக்கூடிய ராசி தான். நவகிரகங்களோட அரசன் என்று சொல்லக்கூடிய சூரியனையே அதிபதியாக கொண்டவங்க. இந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம்லாம் இவங்களை தேடி வரும். மற்றவங்களுடைய விஷயம், மற்றவங்க ஏதாவது திட்டுறாங்க, பேசுகிறாங்க, அவசூல் சொல்கிறாங்க அப்படின்னு அதற்காக கோவப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் விடாமுயற்சியோடு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால, அதுவும் அஷ்டமத்தில் இருந்ததுனால ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு 3ஆம் பார்வையான தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையான தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்க இருக்கிறதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை பொருந்திய காலகட்டம். செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக இந்த சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே அந்த தேவையில்லாத இடர்பாடுகள், வெளிநபர்களால் ஒரு சில உரசல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உற்றார் உறவினர்கள், உங்களுடைய குழந்தைகள் மூலிமா அல்லது உங்களுடைய பேரன்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக உயர் பதவிக்காக, உயர் சம்பளத்துக்காக ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு. சமுதாயத்தில் உயர்ந்த நண்பர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அன்பு, ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். நல்ல தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி பெரிய அளவு இந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, பெருசாக தொழிலை விரிவுபடுத்தணும்னு கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி கடன் வாங்குறதா இருந்தாலும் பிளான் இல்லாமல், திட்டமிடாமல் கடன் வாங்க வேண்டாம். இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவு கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே நேரம் ஒவ்வொரு விவரங்களையும் அலசி ஆராய்ந்து நீங்கள் இறங்குறது நல்லது. ஒரு முக்கியமாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா கூட தேவையில்லாமல் அவங்க நீட்டுற இடத்தெல்லாம் கையெழுத்து போடாமல் அதை படித்து பார்த்து போகிறது. ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நிலத்தில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் கையெழுத்து போகிறது. அதே மாதிரி ஒரு கூட்டு தொழில் தொடங்க போகிறீங்க, அந்த தொழிலுக்கு ஏற்ற நபர்களாக, மற்ற கூட்டாளிகள்லாம் இவங்க ஏற்ற நபர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத அந்த ஆவணங்களில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு தெளிவில்லாத ஒரு பிரச்சனை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம்
அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிறது நல்லது. புதுசாக ஒரு மனிதர் உங்ககிட்ட அறிமுகமாகறாங்க, புதுசாக ஒரு விஐபி உங்ககிட்ட அறிமுகமாகறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை, அதாவது குடும்ப விஷயங்களை வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக விஷயமா எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா போகிறது நல்லது. அதே மாதிரி தான தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்களும் தான தர்மங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செலவு செய்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடுத்த வேலையை டக்குன்னு முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வேலைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. டக்குன்னு இந்த வாரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற வேலை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதனால ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் இடைஞ்சலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவருடைய ஆதரவு கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. உங்களுடைய கடமையில் நீங்கள் பதறாமல் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செஞ்சீங்க, செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சரிவும் ஏற்படாது. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரையில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக கூட்டாளிகிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கூட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் விஷயத்துலையும் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த சிம்மராசி என்பர்கள் சுறுசுறுப்பு, முயற்சி, தொய்வில்லாமல் உழைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனை, நிதி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வணிக வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ஒரு பக்கம் உயரும். தலைமைத்துவம்லாம் உங்களை தேடி வரும். புதிய முதலீட்டில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒரு உங்களுக்கு பிரச்சனையாக அந்த காலகட்டத்தில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் விவகாரங்களில் கொஞ்சம் பிரச்சனை முடியும். ஆவணங்களில் தேவையில்லாமல் நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, அல்லது யாருக்காவது ஜாமீன் போட்டிருப்பீங்க. அதனால் ஒரு சில வெள்ளங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமையும். ஒரு சிலர்லாம் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நீங்கள் தான் சூப்பர், நீங்கள் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லி உங்களை சுபேத்தி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிடுவாங்க. அவங்க கரெக்டாக பணத்தை கட்ட மாட்டாங்க. அதனால் உங்களை வந்து ஒரு சில இடத்துல பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக நண்பர்களால் ஒரு சில இடையூறுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். யாருக்கிட்டையுமே வந்து மனம் திறந்து பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளிநபர்கிட்ட முக்கியமாக மனம் திறந்து பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே மாதிரி உற்சாகம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடமையை நேர்த்தியாக அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்த அந்த தேவையில்லாத பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இதெல்லாம் சரியாகும். கணவரோடு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. குடும்பத்துக்குள்ளே கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சிலர்லாம் புத்தாடைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி ஆசிரியரோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப விவகாரங்களை வெளியில் வந்து சொல்ல வேண்டாம். கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். கணவன் வீட்டு உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியிலேருந்து வரக்கூடிய
தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த பணம்லாம் எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இந்த தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு கெட்ட கனவு வரும், அதிகம் கோபம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிட வேண்டாம். சரி, இன்னும் சிறப்பாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு 9 முறை சிவபெருமான் ஆலயத்தை வலம் வந்துடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.